வாழும் நாளில் நன்மை செய்வோம். புனித ஜோசப் கல்லூரி தன்னாமுனை பழைய மாணவர் ஒன்றியத்தின் அருமையான முயற்சியினால் 24/10/2025 அன்று எமது பழைய மாணவர் செல்லத்துறை நிவேசன் அவர்களின் ஊக்கத்தால் அன்பு நிறைந்த மனதுடன் ஆஸ்திரேலிய நாட்டை வசிப்பிடமாக கொண்ட எமது சகோதரர் கணேசமூர்த்தி ஜுவராஜன் அவர்கள் தன்னாமுனை பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பாதணிகள் வழங்கி ஒரு சிறந்த மனிதாபிமான செயலை நிறைவேற்றினார். இந்நிகழ்வில் பலரும் கலந்து சிறப்பித்தனர். பாடசாலை நிர்வாகமும் பழைய மாணவர் ஒன்றியமும் இணைந்து ஜுவராஜன் சகோதரருக்கு ஞாபக சின்னமும் பொன்னாடையும் அணிவித்து கௌரவம் வழங்கினர். இந்த அருமையான நிகழ்வை சிறப்பித்த அனைத்து பழைய மாணவர்களுக்கும் நன்றிகளை கூறி நிற்கின்றோம். நம் தன்னாமுனை பாடசாலையின் மாணவர்களுக்காக இணைந்து செயல்படுவோம். வாழும் நாளில் நன்மை செய்வோம். நன்றி. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. பணம் எப்படி வேணா சம்பாதிக்கும், ஆனா படிப்பு தான் மரியாதை சம்பாதிச்சு. நல்லா படிங்க. உங்க எல்லாரையும் பத்தி இந்த ஊரே பெரும் பல விதமான மாணவர்களை உள்ளடக்கியது. பொருளாதார ரீதியாக பல பின்னடைவுடைய மாணவர்கள் உள்ளடக்கிய பாடசாலை. இந்த பாடசாலையில் பல தேவைகள் இருந்தது. அந்த தேவைகளை இனங்கண்டு மிக முக்கியமான தேவையாக இருந்தது மாணவர்களுடைய பாதணி. இது மாணவர்கள் பலர் பாதணி என்று இங்கு கஷ்டப்பட்டு இங்கே பாடசாலைக்கு வரவங்க அந்த தேவையை உணர்ந்து எங்களுக்கு கிராமங்களுக்கு எங்களுடைய பாடசாலை ஒரு ஊட்ட பாடசாலையாக இருந்து கொண்டு பணியாற்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஸ்கூலில் மொத்தமாக 500க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் படிக்கிறாங்க. அதில் 60-70 பேருக்கு ஷூ இல்லை. அவங்க முன் வந்த இந்த ஐயா அவர்களுக்கும் அவரோட சேர்ந்து உதவி செஞ்ச மற்ற அனைவருக்கும் நன்றியை கூறுவதோடு அவர்களோட குடும்பம் இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், ஆனா படிப்பு தான் மரியாதை சம்பாதிச்சு. நல்லா படி. அன்புக்கும் மரியாதைக்கும் பாசமுக்கும் மிக்க எங்களுடைய அதிபருக்கும் ஆசிரியருக்கு நாங்கள் பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக நன்றி சொல்லுவோம். தோத்துறாத, படிப்புல மட்டும் தோத்துட்டனா அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஜெயிச்சிட்டனா